நில். என்னவாயிற்று பர்வதராஜா? மகாதேவா, நான் தங்களை மிகவும் மதிக்கிறேன். இருப்பினும் இவ்விடத்திற்கு நான் தான் தலைவன். இருப்பினும் என்னுடைய அனுமதியின்றி தாங்கள் தங்களின் விருப்பப்படி இங்கு ஜோதிலிங்கத்தை தாங்கள் நிறுவ இயலாது. பர்வதராஜா, தாங்கள் இவ்விடத்தின் தலைவன் என்றால் இவ்விடத்தை சார்ந்த அனைத்தையும், அனைத்து சம்பவங்களையும் தாங்களே கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். நிச்சயம் மகாதேவா. அவ்வாறெனில் நர்மதையாரும் தங்களின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் அல்லவா? ஆம் மகாதேவா. நதியில் உள்ள நீரோட்டமானது தங்களுக்கு எதிரான பாதையில், எதிரான திசையில் பயணிப்பதாக எனக்கு தோன்றுகிறது பர்வதராஜா. ஒரே திசையில் செல்லுமாறு நர்மதை நதிக்கு கட்டளையை அறிவிக்கலாமே. இந்த நதியானது தாங்கள் போகும் திசையை ஏன் மாற்றிக்கொண்டது? இது தன்னுடைய திசையை மாற்றி இப்பொழுது எதை நிரூபிக்க விரும்புகிறது? ஏன் இவ்வாறு நடக்கிறது? இதுவே ஓம் என்ற பிரணவ பொருளாகும். ஓமா, இது என்ன ஒளி மகாதேவா? இந்த ஓம் என்றால் என்ன? ஸ்வரங்களின் ஆதாரம் ஓம். ஓம் என்பதிலேயே சர்வ சிருஷ்டியும் இயங்குகின்றது பர்வதராஜா. இக்காரணத்தினால்தான் இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே இந்த ஓம் என்ற ஓசையுடன் ஒன்றுபட்டுள்ளது. ஓம் எதை உணர்த்துகிறது மகாதேவா? அதனை நீ அறிந்து கொள்வது சாத்தியமற்றது பர்வதராஜா. அனைவராலும் அதை உணர்ந்து கொள்ளவே இயலும். ஆனால் எப்படி? அதை உச்சரிப்பதால். ஓம். இது என்ன ரகசியம் மகாதேவா? இதை உச்சரிக்கும் முன்பு இந்த சுவரத்தின் எதிரொலி 4 புறங்களிலும் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் நான் உச்சரித்த பிறகு எதுவும் கேட்கவில்லையே. ஓம் என்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கு முன்பு அதன் மகிமைகளை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. அதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் பர்வதராஜா. ஓம் என்பது 3 அரை எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டதாகும். ஆ, ஓ, அம்.
ஆ என்னும் ஒலி நமது வாயிலிருந்து பிறப்பதாகும். உ உள்ளிலிருந்து பிறப்பது மற்றும் அம் என்பது கழுத்திலிருந்து பிறப்பதாகும். இந்த மூ ஒலிகளும் ஒன்றிணையும் பொழுது ஓம் எனும் ஒலி உண்டாகிறது. அச்சமயமே நம் சரீரத்தின் 7 சக்கரங்களும் ஒன்றிணைக்கப்படுகின்றது. அப்படியென்றால் 3 எழுத்துக்கள். தாங்கள் அதை 3½ எழுத்துக்களால் உருவாகியுள்ளது என்று கூறினீர்களே. மீதமிருக்கும் பாதி எழுத்து ஆ உ அம் என்று கூறிய பிறகு கிடைக்கும் சாந்தமே ஆகும் கார்த்திகேயா. அந்த சாந்தத்தில் 3 எழுத்துக்களுமே உள்ளது. எனினும் அதற்கு ஒலி ஏதும் இல்லை. அது வெறும் பூஜ்ஜியமாகும். என்னை மன்னித்து விடுங்கள் மகாதேவா. நான் ஒரு முட்டாள் பர்வதராஜன். இந்த இடத்தின் தலைவன் என்பதால் நான் ஒன்றை மறந்துவிட்டேன். என் முன்னால் நின்று கொண்டிருப்பது தேவர்களுக்கு எல்லாம் தேவர் மகாதேவர் அல்லவா? மகாதேவா, நான் தங்களை வேண்டி கேட்கிறேன். தாங்கள் ஜோதிலிங்கத்தை அமைக்கும் பணியை துவங்கி விடுங்கள். விநாயகா, இது ஓம்காரத்தின் மகிமையாகும். இவ்விடத்தில் மகாதேவர் பிரபஞ்சம் முழுவதற்கும் ஓம்காரத்தை கற்பித்துள்ளார். அதனால் நர்மதை ஆற்றங்கரையில் நிறுவப்பட்டுள்ள இந்த ஜோதிர்லிங்கம் ஓம்காரேஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்படும். ஆனால் தாயார் எங்கே தந்தையே? மகாகாலனும் மகாகாளியும் எப்பொழுதும் ஒரே லயத்திலேயே இருக்கின்றனர். பர்வதராஜனுக்குரிய திசையை காட்டி எனது கடமையை நான் ஆற்றிவிட்டேன். மகாகாளி அவரது கடமையை நிறைவேற்றும் தருணம் இது. நீ வந்து விட்டாயா? நீ என்னை வரவழைத்தாய். நீ இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து செயல்படுவாய் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. நான் சத்தியாக இருந்தபோது நீ என் சகோதரியாக இருந்தாய். நான் இப்பொழுதும் அதை மதித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ இப்பொழுது என் குழந்தைகளின் உயிரை ஆபத்தில் சிக்க வைத்து என்னை இங்கு வரவழைத்து விட்டாய். நீ எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவள் மகாகாளி. ஆனால் இப்பொழுது இந்த ஜோதி லிங்கங்களாலும் இந்த பிரபஞ்சத்தின் சமநிலையை நிச்சயமாக தக்க வைக்க இயலாத. கேட்டுக்கொள் மகாகாளி, இது எனது வாக்காகும். கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் உன் பார்வையை உன்னிடமிருந்து பறித்துவிட்டது திதி. உன் கண்களுக்கு உண்மை புலப்படவில்லை.
இது வெறும் பூஜை மற்றும் அர்ச்சனை சின்னம் என்று எண்ணுகிறாயா? இல்லை திதி, இந்த அனைத்து இடங்களுக்கும் ஒரு பொதுவான குணம் உள்ளது. அது ஒருவரை பக்தியுடனும் அன்புடனும் ஒருவரை சமநிலையோடு வாழ தூண்டுகிறது. சோமநாதர் பக்தியின் வடிவமாகும், மல்லிகார்ஜுன் தாய்மையின் வடிவமாகும், மகாகாளேஸ்வர் அர்ப்பணிப்பின் வடிவமாகும், பூஷ்மேஸ்வரோ அருளின் வடிவமாகும். இந்நேரம் மகாதேவர் விந்திய மலையில் மற்றொரு ஜோதிர்லிங்கத்தையும் நிறுவியிருப்பார். அது பணிவின் சின்னமாகும். நீ கேட்பது அனைத்தும் உண்மை திதி. 12 ஜோதிர்லிங்கங்களும் நிச்சயம் நிறுவப்படும். இப்பொழுதும் உனது இந்த தீய பாதையை நீ மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அதன் விளைவு மிகவும் மோசமாக இருக்கும். இதுவே நான் உனக்கு தரப்போகும் இறுதி எச்சரிக்கையாகும் திதி. மகாதேவா, மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஒருவர் தனது கோபத்தினால் தனது அறிவையே இழந்து விடுகிறார்களே. ஆம் கௌரி, இதனாலேயே ஜோதிர்லிங்கங்களை நிறுவ வேண்டியதன் அவசியம் ஏற்பட்டது கௌரி. ஆனால் தந்தையே, நாம் தான் இங்கே தாயாரை தேடி வந்து விட்டோம். இனி நாம் நம்முடைய அடுத்த ஜோதிர்லிங்கத்தை எங்கு நாம் அமைக்க வேண்டும்? அவ்விடத்தை நாம் அடைந்து விட்டோம் கணேசா. இந்த இடம் தாயே, தாயே, தங்களை முதன்முறையாக கண்ட பொழுது ஏற்பட்ட அதே அனுபவமே இப்பொழுது அனைவரையும் கண்ட பொழுது ஏற்படுகிறது. மன்னிக்க வேண்டும். ஆனால் தாங்கள் யார்? என்னை நானே தங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நான் தாயின் ஒரு பக்தை ஆவேன். நீ எப்பொழுதுமே பக்தியோடுதானே இருப்பாய். எனினும் பார்வதி தேவியை சந்தித்த பிறகு நீ ஒரு தேவியாகவும் தோன்றுகிறாய். தாருகா தேவி. நான் இவ்விடத்திற்கு வந்ததும் இந்த இடத்துடன் தாயாருக்கு மட்டும் தொடர்பல்ல, தந்தையாருக்கும் தொடர்புண்டு என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறதே. அதனால்தான் இந்த இடத்தில் இத்தனை நாகங்கள் உள்ளது, இல்லையா தந்தையே? ஆம் விநாயகா. மகாகாளி என் கணவன் மீது நான் வைத்திருந்த மூட நம்பிக்கையிலிருந்து என்னை விடுவித்து விட்டார். மகாதேவரோ பால பைரவராக அவதரித்து என் இல்லத்தையும் இந்த வனத்தையும் காத்தார். அதனால் மகாதேவரின் வடிவங்களாக இங்கு நாகங்கள் பூஜிக்கப்படுகிறது. ஏனெனில் நாகம் மகாதேவருக்கு பிரியமானதல்லவா? தாருகாவனத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ஜோதிர்லிங்கம் நாகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் என்று அழைக்கப்படும்.
இந்த இடமானது ஒரு பெண்ணிற்கு மதிப்பளித்த இடமாகும். அவளது சக்தி உருவான இடமாகும். ஆகையினால் எதிர்காலத்தில் இந்த இடத்திற்கு எந்த ஒரு நபர் பெண்களின் மீது நன்மதிப்புடன் இங்கு வந்தால் அவரது உள் உணர்வும் சக்தியும் அதை போலவே நன்மையுடன் விளங்கும். தீய சக்திகளைக் கொண்டு திதி விபரீதங்களை விளைவிப்பதற்கு முன்பு வேறு ஒரு தீய சக்தியானது அவளை சந்திக்கப் போகிறது கௌரி. பீமாசுரனா? ஆம் தாயே, தாங்கள் அனைத்து தேவர்களையும் எதிர்த்து போராடுகிறீர்கள் என்று தெரிந்தவுடன் நானும் தங்களது இந்த பயணத்தில் பயணிக்க தயாராக உள்ளேன். கூறுங்கள், நான் தங்களுக்காக எந்த தேவனை தாக்க வேண்டும்? அது அத்தனை எளிதல்ல பீமாசுரா. நான் எடுத்த அத்தனை முயற்சிகளும் தோல்வியடைந்துள்ளது. நான் அறிவேன். இதற்கு முன்பு மகா காலனுக்கும் காளிக்கும் எதிராக தூஷன் என்னும் அசுரனை அனுப்பி வைத்தீர்கள். ஆனால் அவனுக்கு அவர்களிடம் எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை. ஆனால் எனக்கு உள்ளது. விஷ்ணு என்னுடைய தந்தையை அழித்தார். அதற்கு பழி வாங்க வேண்டும் என்று நெருப்பில் நான் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கட்டளையிடுங்கள். நான் உறுதியாக நல்ல செய்தியுடன் உங்களை சந்திக்க வருவேன். ஆகட்டும். நீ முதலில் மகாதேவனின் பக்தனை அழிக்க வேண்டும். அது உனக்கு கடினமானதல்ல. அதற்கு பிறகு அந்த கிராமம் முழுவதையும் அழித்து விட வேண்டும். அந்த பக்தனின் பெயர் என்ன? காமரூபேஸ்வரர். அசுரத்தாய் திதி கூறியது உண்மைதான். உன்னை அழிப்பதென்பது எனக்கு மிகவும் எளிதான ஒன்றாகும். இந்த கோபம் என்னும் நெருப்பு ஒருவரை உள்ளுக்குள்ளே எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. ஆனால் உன் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. உன்னை நீயே இந்த தீய எண்ணத்திலிருந்து காத்துக் கொள்ளலாம். நம்பிக்கை? அடுத்த கணம் நீ உயிருடன் இருப்பாயா இல்லையா என்று உன்னால் நம்பிக்கையுடன் கூற முடியுமா? ஆம், நம்பிக்கை உள்ளது. எனது விதிப்படி நான் வாழ்வேன் என்றிருந்தால் மகாதேவரும் பார்வதி தாயாரும் என்னை நிச்சயம் காப்பாற்றுவார்கள். அப்படி என்றால் நான் இன்று உன்னுடைய நம்பிக்கையை சோதித்து பார்க்கப் போகிறேன். பீமாசுரா, 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 பீமாசுரா. जटाटविकलचल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्य लम्बितां भुजङ्गतुङ्गमालिकां எச்சரிக்கிறேன் பீமாசுரா. வா விஷ்ணு, பார். நீ எப்படி என் தந்தையை இரக்கமின்றி அழித்தாயோ அதேபோல் நான் இந்த மகாதேவரின் பக்தரை அழிக்கப் போகிறேன்.
உனது தந்தையின் மரணத்திற்கான காரணம் அவர் புரிந்த கர்மத்தின் பலனாகும். இப்பொழுது உனக்கும் அந்நிலையே ஏற்படப் போகிறது.